ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செமன்டிக் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செமன்டிக் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை கைஸ். நீங்கள் HTML இப்போ வந்துட்டு என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 5th வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சில டேக்ஸ் புதுசாக கொண்டு வந்தாங்க. அதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செமன்டிக் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இதுக்கு முன்னாடிலாம் செமன்டிக் டேக்ஸ் இல்லையான்னு கேட்டால் இல்லை. HTML5ல தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா செமன்டிக் டேக்ஸ் அப்படின்ற கான்செப்டே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ செமன்டிக் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்துட்டு வெப்சைட் அப்படின்றப்போ என்ன பண்ணியிருப்போம், இந்த மாதிரி கண்டென்ட் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ ஒரு வெப்சைட் அப்படின்னாலே என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ என்னோடய வெப்சைட் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்லுவீங்க, இந்த ஹோமு, ரெஸ்யூமு, போர்ட்ஃபோலியோ, காண்டாக்ட் இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவீங்கன்னா நேவிகேஷன் லிங்க்குன்னு சொல்லுவீங்க. இது எதில் இருக்கும், ஹெட்டருக்குள்ளே இருக்கும். அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் சென்டரில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே மெயின் கண்டென்ட் சொல்லுவீங்க, வெப்சைட்டோட கண்டென்ட் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் இந்த காப்பி ரைட்டு, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப், இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி காப்பி ரைட் போட்டது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவீங்க, ஃபூட்டர்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செமன்டிக் டேக் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையுமே டிவ் டேக்குள்ளே தான் எழுதிட்டு இருப்போம். ஓகேவா, ஸோ இந்த டிவ் டேக்குள்ளே எழுதுகிறப்போ டிவுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மீனிங்குமே இல்லை, நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே டிவ் டேக்குள்ளே எழுதியில் நமக்கு வந்துட்டு ஒரு கொலாப்ஸ் ஆன கண்டென்ட் வந்துட்டு வரும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி செமன்டிக் டேக்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போது ஹெட்டருக்கான கண்டென்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஹெட்டர்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது, அதுக்குள்ளே எழுதிடுவீங்க. ஸோ இந்த டேகுக்குள்ளே எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா ப்ரௌசரும் அஸ் வெல் அஸ் ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமரும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஹெட்டருக்கான கண்டென்ட் எல்லாத்தையுமே ஹெட்டருக்குள்ளே எழுதணும், நேவிகேஷனுக்கான கண்டென்ட் எல்லாத்தையுமே நேவிகேஷன் லிங்க்குள்ளே எழுதணும், மெயின் கண்டென்ட் எல்லாத்தையுமே மெயின் டேகுக்குள்ளே எழுதணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா செமன்டிக் டேக் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டேக்காக பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பாடியில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த எல்லா கோடிங்குமே ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஒரு பாய்லர் பிளேட் போடுவோம். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஹெட்டர் அப்படின்ற டேக் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹெட்டர் அப்படின்ற டேக் வந்துட்டு வைக்கிறேன். ஸோ இந்த டேக் வைக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹெட்டர் கண்டென்ட் எல்லாத்தையுமே ஹெட்டர் அப்படின்ற டேகுக்குள்ளே வைப்போம். ஓகேவா, இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு இமேஜ் வச்சுக்கலாம் லோகோக்காக. ஓகேவா, நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H1 அப்படின்னு போட்டுட்டு லோகோன்னு வைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஒரு இமேஜ் கூட வந்துட்டு வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா nav அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வைக்கிறேன். இது வந்துட்டு எதுக்காகனா நேவிகேஷன் லிங்க் எல்லாத்தையுமே இந்த ஹோமு, அபோட்டஸ்ஸு, காண்டாக்டஸ்ஸு இந்த லிங்க் எல்லாத்தையுமே நீங்கள் எதுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னா நேவிகேஷன் nav அப்படின்ற டேகுக்குள்ளே வைக்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டு ஏ டேக் வந்துட்டு போடுறேன். இதில் வந்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம், இதே மாதிரி அபோட்டஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா காண்டாக்டஸ் அல்லது ஸ்கில்ஸ்ன்னு போடுவோமே, ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா காண்டாக்ட் அஸ். ஓகேவா, ஃபைன். இப்போ இதோட அவுட்புட் நம்ம போயிட்டு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஹோம், அபோட்டஸ், ஸ்கில், காண்டாக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேவிகேஷன் லிங்க்லாம் வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணில நம்ம வந்துட்டு மல்டிபிள் பேஜஸ்க்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி பண்ணிடுவோம். ஓகேவா, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டருக்கு அப்புறம் மெயின் கண்டென்ட். ஸோ வெப்சைட்டில் இருக்கக்கூடிய மெயின் கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மெயின் அப்படின்ற டேக்குக்குள்ளே வைப்போம். இப்போ இதிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு செக்ஷனாக பிரிச்சுருக்கோம். இது வந்துட்டு ஹீரோ செக்ஷன் சொல்லுவாங்க. பேசிக்காக ஹோம் பேஜ் எல்லாத்தையுமே ஹீரோ செக்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வச்சுருக்கேன், ஸ்கில்ஸ்ன்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்கேன், போர்ட்ஃபோலியோன்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்கேன். ஒரே வெப்சைட்டை என்ன பண்ணியிருக்கேன், நான் மல்டிபிள் பார்ட்ஸாக பிரித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதுதான் செக்ஷன். இப்போது இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம செக்ஷன் டேக் எழுதும். ஸோ செக்ஷனாக பிரிக்கிறதுக்காக இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹோம் செக்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன செக்ஷன் இருக்குது நமக்கு செக்ஷனில், நெக்ஸ்ட் வந்துட்டு அபோட்டஸ் செக்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு செக்ஷன்லேயே
ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கில்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷனுக்குள்ளே கான்டாக்டர்ஸ் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு இது வந்துட்டு க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ கான்டாக்ட் அஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? ஃபைன். இப்போது மெயின் கண்டென்ட் எல்லாம் வச்சாச்சு. வெப்சைட்டில் வைக்கக்கூடிய மெயின் கண்டென்ட்கான எல்லா கண்டென்ட்டையும் வச்சாச்சு. இதை வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம செக்ஷனாக ஈவன் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகேவா? ஸோ அசைடு அப்படின்ற டேக் வந்துட்டு நீங்கள் மேபி வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வெப்சைட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டே போடுறேன். ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் போகிறேன். இப்போது இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு nav பார் வந்துட்டு வரும். ஸோ லைக் வந்துட்டு ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இப்போ ஏதாவது வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி காமிட்டோமே. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த லைக் விவோ இந்த இதுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தெரியுது இல்லையா, ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறது, மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் ரேட்டிங்ஸு இதெல்லாம் வந்துட்டு சைடில் வந்துட்டு தெரியுது இல்லையா, ஒரு சைடு பார் மாதிரி. ஸோ இதெல்லாத்தையுமே வந்துட்டு எதில் வைப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அசைடு அப்படின்ற டேகுக்குள்ளே வைப்பாங்க. ஸோ இந்த டேகுக்குள்ளே எழுதுனா சைடில் வந்துருமான்னு கேட்டால் இல்லை, சைட்லலாம் வராது. இந்த டேகுக்குள்ளே எழுதுகிற கண்டென்ட் வந்துட்டு சைடில் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வைக்கிறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ அசைட் டேக் வந்துட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட்டர் டேக் இருக்குது. ஃபூட்டர் டேக்குள்ளே என்ன பண்ணுவோம், காப்பி ரைட்ஸ் ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு 2024. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வைப்போம் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபூட்டரில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இந்த டேக் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்துட்டு மேபி நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, லைக் வந்துட்டு நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க இல்லையா, அவங்களெலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களாம் இந்த வேர்டு வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிக்கிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இந்த நியூஸ் பேப்பரில் 24th பேஜில் இந்த ஆர்டிக்கிள் படித்தேன், அந்த ஆர்டிக்கிள் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆர்டிக்கிள் அப்படின்றது நத்திங் பட் ஒரு பேராகிராஃப். நீங்கள் வெப்சைட்டில் ஒரு பேராகிராஃப் வைக்கிறீங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் டேக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ செமண்டிக் டேக்ஸில் வைக்கல. ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஆர்டிக்கிள் டேக் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போது இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செமண்டிக் டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அஸ் வெல் அஸ் செமண்டிக் டேக்ஸில் ஹெட்டர்னா என்ன, ஃபூட்டர்னா என்ன, நேவ்னா என்ன, மெயின்னா என்ன, செக்ஷன்னா என்ன, ஆர்டிக்கிள்னா என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக் டேக்ஸ் பார்த்தோம். ஸோ இதோட செமண்டிக் டேக்ஸ் முடிஞ்சான்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? ஸோ இன்னும் நிறையா டேக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில செமண்டிக் டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன் கைஸ், பை.